going to I'll just okay. So today we're going to see a tool, storytelling. Okay. So நார்மலாக நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது ஒரு டிசைன் டூல். ஓகே. ஸோ எப்படி இது வந்து ஒரு டிசைன் டூலாக பயன்படுது? ஸ்டோரி டெல்லிங்னா என்ன? ஸ்டோரி டெல்லிங்னா என்னப்பா? வாட் யூ மீன் பை ஸ்டோரி டெல்லிங்? வாட் இஸ் ஸ்டோரி டெல்லிங்? வாட் இஸ் ஸ்டோரி டெல்லிங்? சொல்லுங்க. வாட் இஸ் ஸ்டோரி டெல்லிங்? தமிழ்ல சொல்லுங்க பாரு அது. வாட் இஸ் ஸ்டோரி டெல்லிங்? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஒரு ஸ்டோரியில கன்வே பண்றது. சூப்பர். ஓகே. ஸோ நமக்கு தெரிந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு ஒரு கதையாக சொல்லக்கூடியது ஸ்டோரி டெல்லிங். ஓகே. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். நிறைய பேர் நமக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிங்க தான் நிறைய கதை சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக கதை சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் சின்ன வயசில் முத்தியால்பேட்டில் எங்கள் வீடு. நான் சொல்கிறது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டில். ஸோ அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. டிவி கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. டெலிவிஷன் கூட கிடையாது. ஸோ ரேடியோ தான் கேட்பாங்க. ஸோ ரேடியோவில் வந்து ஏஎம் தான், எஃப்எம் கூட கிடையாது. ஏஎம் விவத் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்டு வந்து சாப்பாடு முடிச்ச பிறகு 8 மணிக்கு 7:30க்கெலாம் சாப்பாடுலாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு இது ஆக்சுவலாக எங்கன்னா வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் சொல்கிறேன். எங்கள் வீடு அப்போது வெள்ளாள ஸ்ட்ரீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த வீட்டில் வந்து நான், என் தம்பி வந்து என்னோட 5 வயசு சின்ன பையன் ஆக்சுவலாக. ஸோ என் தம்பி, அப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா. ஸோ எங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து உட்காந்துப்பாரு. ஸோ நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து காலை அமுக்கி விட்டுருப்பேன். ஸோ அப்படியே வந்து ஏஎம் ஓடின்னு இருக்கும். ஸோ ஏஎம் ஓடி முடிச்ச பிறகு ஸோ என்னோட வேலை என்னன்னா, எல்லாருக்கும் போயிட்டு நைட்டு வந்து விபூதி வச்சு விடுவேன். ஓகே. விபூதி வச்சு விட்டுட்டு, அம்மா வந்து சஷ்டி கவசம் படிப்பாங்க. இத கேட்டுட்ட பிறகு அப்பா வந்து கதை சொல்லுவாங்க நைட்டு. படுத்துக்கிட்டு கதை சொல்லுவாங்க, நெறைய கதைங்க. ஸோ அந்த கதையே வந்து ஒரு கதையே வந்து பல நாளைக்கு பிரிச்சு, பிரிச்சு சொல்லுவாங்க. எபிசோடு வைஸா பிரிச்சு, பிரிச்சு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில நெறைய கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப விவரிப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்பொழுது, இப்ப ஆக்சுவலா இத நான் வந்து என் பையனுக்கு பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்க வீடியோவ பார்த்து வச்சுருவோம். நான் முன்னாடியே என்ன பண்ணிடுவேன், என் பையன்கிட்ட கதை சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கான வீடியோவ பத்தின அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுவேன். ஸோ அவனுக்கு தேவை அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட சொல்லணும். ஒரு விஷுவல் அந்த இதோட குடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அவனுக்கு வந்து கதை அப்படியே பயங்கரமா சவுண்ட்லாம் குடுத்து, இப்படிருந்து வருது, அப்படிருந்து வருது, இது போது அப்படின்னா, அப்படியே ஆன்னு பார்ப்பான். இந்த ஆக்சுவலா இந்த படத்துல இருக்க மாரி தான் அவன் பார்த்துட்டு இருப்பான் என் பையன். ஸோ கதைய வந்து நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போணும். ஸோ இந்த மாரி கதை சொல்றதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவமா இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஸோ நம்ம சின்ன வயசுல நெறைய கதைகள் அனிமல்ஸ வச்சு இது மூலமா ஆக்சுவலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாரி நெறைய பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் நெறைய இந்த கதைகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுலருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் ஆக்சுவலா? சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக இந்த கதைகள் சொல்லப்பட்டது? இந்த கதைகள் சொல்லப்பட்டதோட காரணம் என்ன? எதுக்காக இப்ப பஞ்சதந்திர கதைகள்னு இருக்கு, முல்லா கதைகள்னு இருக்கு. எதுக்காக இந்த கதைகள்லாம் சொன்னாங்க? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆர் எய்ம் ஆஃப் திஸ் ஸ்டோரி? மாரல் சார். மாரல். எக்ஸலென்ட். அனுப்படியா கரெக்ட்டா சொன்னாங்க. ஸோ ஒரு கதையிலயும் ஒரு மாரல் இருக்கும். ஸோ அந்த மாரலுக்காக தான் வந்து ஆக்சுவலா இப்ப என் பையன் கேட்பான் ஆக்சுவலா. லைக் கதை சொல்லி முடிச்சோனே, "அப்பா இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்?" அப்படின்னு சொல்லுவான். இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு மாரல் முடிக்கும்போது ஒரு மாரல் ஸ்டோரி. ஓகே. ஃபைன். சரி உங்களுக்கெல்லாம் ஒரு மாரல் ஸ்டோரி சொல்றேன். ஓகே. ஸோ முல்லா கதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டிருக்கீங்களா? சார். எஸ் இல்லையா? சார்.
எஸ் ஓகே. சார். தமிழ் கேட்டதில்ல. சரி, அன்பழகன் கேட்டிருக்காரு. ஸோ ஒரு முல்லா கதையில எப்படி இருக்கும்னா, ஒரு சமயம் என்ன பண்ணுவாருன்னா, முல்லா வந்து அ காலையில அவருடைய கழுதையில தான் போவாரு முல்லா. சரிங்களா? அவரு கழுதைய எடுத்துக்கிட்டு காலையில ரொம்ப வேகமா போவாரு. ஆக்சுவலா ஒரு சந்தைய கடந்து போணும். சந்தைன்னா அந்த எல்லாம் போட்டு விப்பாங்க இல்லையா? பொருள்லாம். ஸோ அந்த மாரி ஒரு சந்தையில நெறைய மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. சந்தைனாலே எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாரி ஒரு சந்தைய வந்து இவர் ரொம்ப வேகமா கழுதையில வந்து கடந்து போறாரு, முல்லா. அப்ப எல்லாருக்கும் ஒரே வருத்தம். என்னன்னா, நம்மலாம் உட்காந்துருக்கோம். வந்து முல்லா ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். எதையுமே பேசாம அவர் பாட்டுன்னு வேகமா ஓடிட்டாரே! நம்ம ஈவினிங் அவர் வரும்போது அவர புடிச்சு கேள்வி கேட்கணும். எப்படி நம்மட்ட பேசாம அவர் போலாம்? அப்படின்னு ஈவினிங் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க வெட்டியா இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஈவினிங் அவர் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. ஈவினிங் திருப்பி முல்லா வரும்பொழுது, உடனே எல்லாம் வழி மறிச்சு நின்னு, "நாங்க எல்லாரும் இங்க தான் உட்கார்ந்தோம் சந்தையில. நாங்க எங்ககிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க வேகமா போயிட்டீங்க" அப்படின்னாராம். அப்ப முல்லா சொன்னாராம், "நல்லா பார்த்தீங்களா? நான் தான் வேகமா போனேனா?" அப்படின்னு. "ஆமா, நீ தான் கழுதைய ஓட்டின்னு போன. நான் வேகமா போல. கழுதை வேகமா போச்சு. ஏய், நீ போனா என்ன? கழுதைய நீ தானே ஓட்டின்னு போற" அப்படின்னு. "அதான் இல்ல. என் கழுதை எப்படின்னா, நான் ஒரு வேலைய சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலைய செய்யும். நான் நார்த்ல போன்னு சொன்னா அது சவுத்ல போகும். இந்த மாரி கழுதை. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிட்டேன், கழுதை எந்த டைரக்ஷன்ல போதோ, அந்த பக்கம் என்ன வேலை இருக்கோ அத நான் முடிச்சுப்பேன்" அப்படின்னாராம். ஓகே. இத சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இதுலருந்து நம்ம என்ன லெசன்னா, நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய கழுதைங்க இருக்கும் நம்ம கூட. ஓகே. அந்த கழுதைங்கலாம் நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நெனைச்சோம்னா ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, அதுங்க கூடயே போய் அந்த மேட்டர் முடிச்சுக்கணும். ஓகே. அப்பதான் நாம பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. இதுல வந்து டிஸ்க்ளைமர், இது யாரையும் குறிப்பிட்டதல்ல. இது ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஓகேங்களா? ஃபைன். கதை நல்லா இருந்துச்சா? ஒரு சாட்ல எஸ் போடுங்க பாப்போம். கதை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா. நல்லா இருந்துச்சு சார். அற்புதம். தமிழ்வேல் சூப்பரா சொன்னாரு பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய கதைகள் நாம வந்து சின்ன வயசுல இருந்து கேட்டுருக்கோம். ஃபைன். ஸோ ஸ்டோரி டெல்லிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு புட் யுவர் ஐடியாஸ் இன்டு த வேர்ல்ட். ஸோ வெறும் கதைகள் மட்டும் கிடையாது. அந்த கதைகள் மூலமா அ குழந்தைங்களுக்கு வந்து பல விஷயங்கள வந்து குழந்தைங்களுக்கு இந்த கதைகள் மூலமா சொல்ல முடியும். நான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு ராமாயணம், மகாபாரதம் இந்த மாரி கதைகள் நம்மளுடைய பாரம்பரியத்தோடைய அந்த பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரங்கள இந்த மாரி கதைகள் மூலமா நம்மளால சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு புட் யுவர் ஐடியாஸ் இன்டு த வேர்ல்ட். நம்மளுடைய எண்ணங்கள இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். ஓகே. இப்போ இந்த மாரி ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்பொழுது பதில் குடுத்துட்டேன் நானு. இந்த மாரி ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்பொழுது, ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்? இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்டோரி சொல்றாங்க. ஆன்சர் நான் குடுத்துட்டேன் ஆக்சுவலா. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு கதை சொல்றாங்க. இல்ல ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு கதை சொல்றாங்க. அப்படின்றப்போ, வாட் இஸ் த திங் தட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? அவங்க 2 பேருக்குள்ளார என்ன நடக்குது? சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த திங் தட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்கும்? அந்த கதைய சொல்றதுனால, அந்த குழந்தைக்கு என்ன மாரியான ஒரு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ஆன்சர் காமிச்சுட்டேன். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்ல முடியும். இல்லனாலும் சொல்லுங்க. ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு கதை சொல்றாரு. அப்ப இந்த கதை சொல்லும்பொழுது, அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? என்னப்பா எல்லாம் அமைதியாயிட்டீங்க? குழ கனெக்ஷன். ஓகே. கனெக்ஷன். ட்ரீம்ல இருப்பாங்க சார் அப்படின்றாங்க கமலேஷ். ஓகே. குட். வேற ஏதாவது? படுக்கும்போது கதை சொன்னா ட்ரீம்ல போயிடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆ. எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மென்ட் இருக்கும். வெரி குட். குட். ஸோ, அதுல அடிப்படையில இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கதைகள் மூலமா, அ அவங்களுக்குள்ளார ஒரு எமோஷனல் பாண்டிங் ஏற்படுது. ஓகே. தே கெட் எமோஷனல் பாண்டிங்.
அதுக்கு மேல ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வளருதுன்றாங்க. ஓகே, ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வளருது. ஒரு கதையை வந்து சுவாரஸ்யமா ஒரு அப்பாவோ ஒரு குழந்தைக்கு சொல்லும் பொழுதோ இல்லை யாருக்கு சொல்லும் பொழுதோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ளார சில கெமிக்கல்ஸ் இருக்குது. there is a particular hormone called just a minute லவ் ஹார்மோன் ஒன்று இருக்கு, தெரியுமா? என்ன ஹார்மோன் தெரியுமா? லவ் ஹார்மோன், அன்பு செலுத்துறதுக்காக வரக்கூடிய ஹார்மோன். அது பேர் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள், உடம்பே ஃபுல்லா கெமிக்கல் தான்ப்பா. நிறைய கெமிக்கல்கள் நம்ம உடம்புல வந்து சுரந்துனே தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா யாருக்காவது? அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு ஹார்மோன் சுரக்கும். Can anyone tell what is that hormone? ஓகே, ஹார்மோன் பேர் வந்து ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் இது வந்து லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய இந்த எமோஷனல் பாண்டிங் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் சுரக்குது. ஓகே, இது வந்து அதாவது ரத்த சம்பந்தமா இருந்தா மட்டும்தான் இது இருக்கும்னு கிடையாது. ரெண்டு பேர் வந்து அன்பை செலுத்தும் பொழுது, ஓகே, ஈவன் நவ் அ பாண்டிங் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அங்க கூட இந்த ஹார்மோன் சுரக்குன்றாங்க. நீங்க வேணா என்ன பண்ணுங்க, டிஸ்கவரி சேனல் நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இட் இஸ் அபவுட் ஹவு இந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் எப்படி அந்த பாண்டிங் ஏற்படுது. சில பேர் ஆக்சுவலாக குழந்தைங்க அடாப்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா. இப்போ இந்த மேல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை அடாப்ட், அவங்களுக்கு கூட அந்த குழந்தைகிட்ட அன்பு அதிகமாகதான். ஏன்னா பட் அவங்களுக்கு என்ன ரத்த சம்பந்தமா கிடையாது. பட் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வருது அப்படின்னா, அந்த குழந்தைய அந்த பேம்பர் பண்ணும்போது, கேர் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்குள்ள ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குது. ஓகே, இட் இஸ் a mutual one. So that actually happens, that actually makes them care. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் போது ஒரு ஹார்மோன் சுரக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம், யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் ஆகும் போது சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன? நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், டென்ஷனா இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு விதமான ஹார்மோன் சுரக்கும். இனி தெரியுமா யாருக்காவது? எனி ஐடியா? சார், கார்டிசோல். கார்டிசால் வந்து அலர்ட் சிஸ்டம். ஆக்சுவலாக வந்து கார்டிசால் ஹார்மோன் வந்து ரிலேட்டட் வித் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, இட் இஸ் ரிலேட்டட் வித் ஸ்ட்ரெஸ் தான். ஓகே, ஸோ செரட்டோனின் இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் ஸ்ட்ரெஸ். கார்டிசோல் இஸ் த ஹார்மோன். பெர்ஃபெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களோட கற்பனை சக்தி, ஓகே, ஸோ ஒரு விஷயங்கள் இந்த பிரெயினோடைய மோட்டர் கார்டெக்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் ஏற்படுத்துகிறாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கதைகள் சொல்கிறதுனால பிரெயின் பேட்டர்ன் ரெண்டு பேருக்கும் அந்த சமயங்களில் வந்து யூனிக் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். தே கெட் அ கைண்ட் ஆஃப் அ சிங்க். நம்ம இப்போ ஐஃபை சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. லிசனர்ஸ்க்கான பிரெயின் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு தருணம் ஏற்படுது. ஓகே, இப்படி ஏற்படுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக நீங்கள் வந்து மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சிக்கு அவர் வரும் பொழுது உங்களால் வந்து மற்றவங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் என்கரேஜ் தம் டு டூ திங்ஸ். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 குழந்தைக்கும் ஒரு அம்மாக்கும் இல்லை ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் இந்த மாதிரி ஒரு அன்பு வெளிப்படுத்துறதுக்காக சில கதைகள் சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். பட் இதுக்கும் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஸ்டோரி டெல்லிங் போய் நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனி ஐடியா? ஒய் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ஆண்டர்பிரினர்ஷிப்? நம்ம ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும். குட், பெர்ஃபெக்ட். நாட் ஓன்லி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் கஸ்டமர். கஸ்டமர் உங்களை நம்பி எப்படி ப்ராடக்டை வாங்குவார்? உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வருது இல்லையா? ஓகே, ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது நம்மளோட எமோஷனோட இது கலக்குது இல்லை? ஸோ ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் உங்கள் ப்ராடக்டை அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டரும் வந்து உங்கள் மேலே அந்த ட்ரஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்தால் தான் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்போ இந்த ட்ரஸ்ட்ன்ற ஃபேக்டரை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி டெல்லிங் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அதுவும் ஸ்டோரி டெல்லிங் வித் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ எப்போதுமே எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் தான் நம்ம மைண்டில் எப்போதுமே தங்கியிருக்கும். ஓகே, தே வில் பி தேர்
அப்போ அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் பார்க்குறோம் இல்லையா? சென்சரி கார்டெக்ஸில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பதிவாகுது. பட் எது ரியலாகவே உங்கள் பிரெயின்குள்ளே போகுதுன்றதை ஃபில்டர் பண்ணுறது யாருன்னா இப்போ கேம்பஸ்னு ஒருத்தர் இருக்கார் தலையில். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எந்தெந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்கள் எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும்தான் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். அதுதான் வந்து உங்களுக்கு என்றைக்குமே நினைவு இருக்கும். ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு காயப்படுத்துறாருன்னு வச்சிங்க, அது உங்கள் மனசில் ஏன் ஞாபகமாக இருக்குன்னா, இட் இஸ் கனெக்டட் வித் அன் எமோஷன். ஒருத்தவங்க ஒரு அன்பை வெளிப்படுத்துறாங்க, ஓகே, அந்த தருணங்கள்லாம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியும். ஏன்னா ஆல் தோஸ் இன்சிடென்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் எமோஷன். whenever it connects with emotion, it will give you a feeling of superness. ஓகே, அந்த எமோஷன், அந்த உறவுகள், இதெல்லாம் வந்து நம்ம மனசுல அதிகமா பதியக்கூடிய விஷயங்களா மாறுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலா நம்ம ஸ்டார்ட் அப்லயும் பண்ண போறோம். ஸோ வி யூஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் டு என்கேஜ் அவர் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ கதைகள் மூலமா நம்மளால அந்த ஆடியன்ஸ் கூட ஒரு ஒரு யூ கேன் கெட் அ கனெக்ஷன் பிட்வீன் தம். ஓகே, ஸோ வி கேன், அதாவது ப்ரெசன்டேஷன்ல சில நம்பர்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டோரிஸாக சொல்லலாம். தட் வில் பி மோர் மீனிங்ஃபுல். ஓகே, வி கேன் யூஸ் ஸ்டோரிஸ் டு லீட் மோர் எஃபெக்டிவ்லி. ஃபைன். ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் ஸ்டோரிஸ் சொல்லலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் எட்டுன்னு வரதுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ரிலையபிள் ரிலேஷன்ஷிப் எட்டுன்னு வரதுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வி கேன் திங்க் ஆஃப் யூஸிங் எ ஸ்டோரி. இப்போ ஸ்டோரினா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அனுபவம். ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்டோரின்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸில் ஒரு ஃபேரி டெய்ல் ஸ்டோரி சொல்கிறது கிடையாது. இங்கே ஸ்டோரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஃபஸ்ட்டு செல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா? ஓகே, இல்லை உங்களுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை வாங்கின பிறகு அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி பல கஸ்டமரோட ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா? அந்த அனுபவங்களை ஒன்னா சேர்த்து வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆட் அப்படின்றத உங்கள் மற்ற கஸ்டமருக்கு சொல்லும் பொழுது தே வில் கெட் அ ஃபீல், ஓகே இத்தனை பேர் தே ஃபீல் ரிலையபிள் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னா தே வில் ஆல்சோ டென் டு பை யுவர் ப்ராடக்ட். அதுக்காக தான் இங்கே பிஸ்னஸில் வந்து கதைகள் தேவைப்படுது. ஓகே, ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அந்த கதைகளுக்கான தோரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஏபிடினா முதல்ல அந்த கதைக்கான களம். யூ ஹேவ் டு see about what is the setup. ரம்யா தேவி, ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கதைக்கான களம். ஓகே, what is that overall, எந்த சினாரியோ யூ கோயிங் டு டெல் த வாட் இஸ் த சினாரியோ. ஓகே, அதோட பேக் ஸ்டோரி என்ன, யார் ஹீரோ, என்ன நடக்குது அப்படின்றத அந்த கதையை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகே, அந்த கதையை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம். ஓகே, இது வந்து பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங் பத்தி பார்க்குறோம். ஆக்சுவலா பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங் சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் தட் செட்டப். எந்த களத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஸோ செகண்ட் தான் ஆக்சுவலாக ப்ராப்ளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இங்கிலீஷ்க்கான ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. இங்கிலீஷ்க்கான ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி கதை சொல்லலாம் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இங்கிலீஷில் இந்த வாசு வாட்டு இல்லை இந்த வயசு டபிள்யூஐசின்னு ஒரு விஐசின்னு ஒரு வயசு இருக்கு, டபிள்யூஐஎஸ்சின்னு ஒரு வயசு இருக்கு. ஓகே, ஒரே ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும் பட் வேற வார்த்தைகள். ஓகே, ஸோ ஏ ஆனு இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப புரியாம இருந்துச்சு. அப்போதான் வந்து எனக்கு இந்த ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அப்படின்னு ஒரு கதையை, ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அ சினாரியோ. அந்த சினாரியோலேருந்து வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ தட் ஸ்டோரி முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியா இருக்கலாம். இல்லை அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரி ஆல்சோ. இனிஷியலாக போறப்போ யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரி. ஸ்டோரிஸ் வந்து இட் வில் பி பெட்டர் டு டிரான்ஸ்ஃபர் யுவர் ஐடியாஸ் டு யுவர் பர்சன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ட்ரூத்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா இருக்கிறது பார்க்கணும். இட் வில் பி a truthful ஸ்டோரியா இருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ ஆடியன்ஸ் கேன் பி கிளையன்ட்ஸ், எம்ப்ளாயீஸ், கொலாபரேட்டர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், மீடியா சேனல்ஸ், யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ
I just give you some of the story topics. இதான் சொன்னேன் நான் முன்னாடி. I'll just take you a case study. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேஸ் ஸ்டடி. ஸ்னெல்வெக் ஸ்ப்ரூக்கீஸ் அப்படின்றது ஒரு இந்த கேஸ் ஸ்டடி. ஆக்சுவலாக என்னன்னா, ஓல்க்ஸ் வேகன் கம்பெனி தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? ஓல்க்ஸ் வேகன் என்ன கம்பெனி அது? ஓல்க்ஸ் வேகன் என்ன கம்பெனி? கார் கம்பெனி சார். பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இவங்க ஆக்சுவலாக காரில் தே வாண்டட் டு ஆக்சுவலாக தே ஃபவுண்ட் அ ப்ராப்ளம். அவங்களுடைய காரோடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் ஆஃப் த கார். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓல்க்ஸ் வேகன் வந்து அதாவது யூஎஸில் ஆக்சுவலாக இந்த சேலஞ்சு நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட். இந்த சேலஞ்சு நடக்கக்கூடிய இடம் வந்து நெதர்லாண்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இதில் என்ன முக்கியமான ப்ராப்ளம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து குழந்தைங்களை கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போகும்போது குழந்தைங்க வந்து பின் சீட்டில் உட்காந்துருக்கும். குழந்தைங்க வந்து பின் சீட்டில் இருக்கும், அப்பா அம்மா வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வெளியூருக்குலாம் போவாங்க. அப்போ குழந்தைங்க கையில் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பிள் ஐபாட்ஸு இல்லை இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ குழந்தைங்க அதை பார்த்துனே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ குழந்தைங்க ஃபுல்லாக வந்து அந்த இதையே பார்த்துன்னு கிடக்கும், அந்த ஐபாடையோ இல்லை அந்த டேப்லெட்டையே பார்த்து கிடக்கும். ஓகே. ஸோ வோல்க்ஸ்வேகன் என்ன சொல்கிறான்னா, இது வோல்க்ஸ்வேகன் மட்டும் இல்லை, நாமளே கூட சொல்லுவோம், இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டே கிடையாது. ஒன்று அந்த குழந்தையோட மனநிலைமை வந்து பாதிக்கப்படும். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு கண்ணுகள் பாதிக்கப்படும். கண்டினியூஸாக அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தையால வந்து மற்ற எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. இப்போ கோமாளி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பையன் வந்து பேசவே மாட்டான்னு சொல்லுவாங்க. இவனுடைய அவர் பேர் என்ன, யோகி பாபுவோட பையன் வந்து பேசவே மாட்டான் யாருக்கிட்டையும் அப்படின்னுவாங்க. எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சுனே இருப்பான் அவன். அப்போ இவன் வந்து அதெல்லாம் இந்த கேம்லாம் விளையாட வைப்பான். அவன் வந்து அதெல்லாம் விட்டுட்டு விளையாடுவாங்கல்ல. அப்போ அதான் இதான் ஆக்சுவலாக அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த சோஷியல் லைஃப்ன்றதே இல்லாமல் போயிடும். ஸோ இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு வோல்க்ஸ்வேகன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ குழந்தைங்களாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் லைக் எவ்ரி ஒன் லைக் ஸ்டோரிஸ். குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பிடிக்கும். எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் பிடிக்கும். கதைகள் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேரி டேல்ஸ் கதையெல்லாம் கேட்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் கதைகள்லாம் கேட்பாங்க. ஸோ வாட் தே தாட் இஸ், ஸோ இந்த ரோடுகளில் போகிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோட்ல வரக்கூடிய அதாவது அந்த கார் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ரோட்ஸை ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க, ட்ராக் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ ஒரு கார் எந்த இடத்துல போகுதோ, கார் வந்து ஒரு பர்டிகுலர் லேண்ட் வழியாக போகுதுன்னா அந்த லேண்ட் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ரோடை ஆல்ரெடி அவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்பில் ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த ஆப்பில் ஒரு ஆடியோ ஸ்டோரி, இட்ஸ் அன் ஆடியோ ஸ்டோரி. பட் என்னன்னா, அந்த ஆடியோ ஸ்டோரி சொல்லும் பொழுது அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியில் ரியலாக இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறாங்க. இப்போ வெளியில் வந்து அவங்க அந்த கார் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மான் இருக்குது, அந்த இடத்துல மான் காமனாக வருதுன்னு வச்சுங்க. அவங்க கதையில் அந்த மானை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த மானை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அந்த மான் வந்து ஒரு மேஜிக்கல் இது, அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க, அந்த பில்டிங்ல தான் வந்து அந்த மான் மாதிரியான சில மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி கதைகள். ஸோ கதைகள் எல்லாமே ஃபேரி டேல் கதைங்க. பட் இது என்ன பண்ணுதுன்னா, அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதை வந்து மாறுபடும். ஓகே. ஸோ அந்த கேரக்டர்ஸ் மாறுபடும். அதாவது அந்த கதைக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரியலாக அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தையே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்ம் லேண்டை கடந்து போகிறாங்க. உங்களுக்கு டென்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பால் உற்பத்தின்றது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே. அப்போ அந்த மாடுகளே வந்து கேரக்டர்ஸாக மாற்றிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல இருக்கோ அந்த காரு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராபிக்கல் லொக்கேஷனை பேஸ் பண்ணி கதைகள் வேறுபடும். ஸோ ஒரு ஏஐ பேஸ்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கதை வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆயிடும்னா, குழந்தைங்க வந்து மொபைலை பார்க்காது, ஆன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அவங்க வெளியில தான் பார்த்துன்னு வருவாங்க சுற்றி. ஏன்னா கதை வந்து வெளியில ஓடும், வெளியில இருக்க சினாரியோக்கு ஏற்ற மாதிரி கதை மாறும். ஓகே.
வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு தே ரிமூவ்டு த குழந்தைங்க அந்த இதை பார்க்குற அப்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணாங்க. இது யாருக்கு வரும்னா ஓல்ஸ் வேகன் வண்டி வாங்குறவங்களுக்கு தான் அந்த ஆப். ஓகே, இப்போ கூட இந்த ஆப் நீங்க போய் பாருங்க. ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல இந்த ஆப் இருக்கு. ஸ்னெல்வெக் ஸ்ப்ரூக்கீஸ் அப்படின்ற ஆப் இருக்கு. பட் ஆனால் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா இந்த ஆப்போட சக்சஸ்க்காக நெதர்லாண்ட் இருக்க எல்லா ரோடையும் மேப் பண்ணிட்டான். நெதர்லாண்டில் கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா ரோடையும் மேப் பண்ணிட்டான். ஸோ இது மூலமா அந்த மேப் பண்ணதுன்னா என்ன ஆகும்னா ஆப் ஓப்பன் பண்ணனா அவன் எந்த ரோட்ல இருக்கான்றதுக்கு ஏற்ற மாதிரி கதை மாறுபடும். ஸோ கேரக்டர்ஸ் மட்டும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன கேரக்டர்ஸ் தீம் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வந்து ஏஐ பேஸ்ட் அல்கோரிதம்ல ஆட்டோமேட்டிக்காக மாறும். தட்ஸ் இஸ் தயர் ஸ்டார்ட் அப். ஓகே, ஸோ இது மூலமா வோல்க்ஸ்வேகனோட சேல்ஸ் வந்து வேற லெவலுக்கு மாறிச்சு. அந்த பர்டிகுலர் நாட்டில் நெதர்லாண்டில் மட்டும் அவங்க சேல்ஸ் வந்து வேற லெவலில் மாறிச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்க யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் தான். ஸ்டோரி டெல்லிங்கோடைய பேசிக் கான்செப்ட். குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்? அகைன் தே ஆர் யூசிங் டிசைன் திங்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி டெல்லிங் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தே கேம் அவுட் வித் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஹவு தி ஸ்டோரி டெல்லிங் கேன் டூ கிரேட் திங்ஸ். பட் இது வந்து எப்படின்னா ரியல் டைம் ஸ்டோரி டெல்லிங். இருக்கிற சினாரியோ அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, தட்ஸ் வாட். இப்போ நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஒருத்தர் கதை சொல்றோம்னா அங்கங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இவங்க ரியல் டைம்ல ஏஐ பேஸ்ட்ல தே ஹவ் டன் இட். ஓகே, தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர். இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஷோ யூ அ வீடியோ அபவுட் திஸ் ஒன். இது மட்டும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு வில் கெட் சம் ஐடியா அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஆனா இன்னைக்கு ரொம்ப மயான அமைதியா இருக்காங்க. ஓகே, ஐ வில் see this video. ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் பார்ப்போம். Once upon a time, car rides used to... ஆடியோ கேக்குதாப்பா? ஆடியோ இஸ் கேக்குது எஸ் சார் சார், கேக்குது எஸ் சார், எஸ் சார். ஓகே, சரிங்க கேளுங்க. ஓகே, look like this. But nowadays, they look more like this. So how can Volkswagen help bring imagination back to the backseat? By making children curious to look outside again. That's why we created Storyboard to life. Welkom bij Snelwegstootje. Daar ben ik niet. Dat is een startbaan. okay, it's having some kind of சார் problem. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். It's not loading. Just a second. I think I have downloaded. அதான் தெரியும். ஓடல, நிறுத்திட்டேன். வீடியோ ஆடியோ நிறுத்திட்டேன். Just a minute. I'll just open that one. ஒரு நிமிஷம். So I just opened that video. I just downloaded it. ஓகே, இப்போ ஆடியோ கேக்குதான்னு பாருங்க. இல்ல கேக்குதுல? So how can Volkswagen
See the mail! There, see that? Because no matter where you're going, imagination makes a better ride for everyone. Interesting, right? Yes, How's sir. this particular thing? Okay. So that's what Volkswagen did. They used design thinking as well as how to use a storytelling. Both these tools have been used here. Okay, fine. இப்போ நான் உங்களுக்கு வந்து சில ஸ்டோரி டெல்லிங் டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு now we are going to use a storyboard tool. கொஞ்ச நேரத்தில் we are going to use a storytelling tool யூஸ் பண்ண போறோம். Okay, so before we actually tell you, I'll just going to tell you some tips to do the storytelling. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆல்வேஸ் நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படின்னா யாருக்கு சொல்ல போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி கதை மாறுபடும். ஓகே, என் குழந்தைகிட்ட போயிட்டு நான் வந்து தத்துவமான கதைகள்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்கிட்ட சொல்லும்பொழுது ரொம்ப சிம்பிளான கதைகள் தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ யூ ஷுட் நோ யுவர் ஆடியன்ஸ். யாருக்கு கதை சொல்கிறோம்? இன்வெஸ்டருக்கு சொல்கிறோமா, கிளையண்ட்டுக்கு சொல்கிறோமா, ஸ்டூடெண்ட் சொல்கிறோமா? யூ ஷுட் ஆல்வேஸ் டெய்லர் யுவர் ஸ்டோரி அக்கார்டிங் டு தம். Know your audience, that is the first one. Almost like business na, know your customer. Okay, so similarly you have to know your audience, whom you are telling the story. That's the first thing. Second thing, உங்க கதை முடிஞ்ச வரைக்கும் authentic and truthful-ஆ இருக்கணும். ஓகே, உங்க ப்ராடக்ட்டை பத்தினா இருக்கணும், உங்க சர்வீஸை பத்தியா இருக்கணும். It should be authentic and truthful. முடிஞ்ச வரைக்கும் we can avoid fake stories. Okay, but to start or give a suspense kind of thing, you can use some imagination. Okay, ஃபேக் ஸ்டோரிஸ் இந்த சென்ஸ் இல்லாத ஒன்று சொல்றதுக்கு பதிலாக ஒருத்தரை பற்றி சொல்றதுக்கு பதிலாக யூ கேன் ஜஸ்ட் புட் இட் ஆத்தென்டிக் அண்ட் ட்ரூத்ஃபுல். தேர்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வேர்ல்ட் கிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஹேவ் டு கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு விவேக் ஜோக் ஒன்று வந்திருக்கும். இவங்க அப்பாவோட பையனுக்கு அவன் அப்பா, அவங்க அப்பா, இவங்க இதை வந்து ஒரு தொடர் படமாக எடுக்கிறோம், மெகா சீரியலாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு விவேக் ஒரு ஜோக் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, யாரோட அப்பா கன்ஃபியூஷன், கதை ஓடினே இருக்கும். நீங்கள் இப்போ மெகா டிவிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெகா டிவியில் நம்ம சன் டிவி எல்லா டிவிலையும் பார்த்தீங்கனாலே இந்த மெகா தொடர்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்க, ஒன்றுமே இருக்காது அந்த இன்சிடென்ட்ல. 2 பேர் இங்கேருந்து அங்கே போவாங்க. ஹலோ மேடம், என்ன நடக்குதுங்க? ஓகே, ஸோ இந்த மாதிரி கதைகள் சாரி சார், எங்க வீட்டில். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு இன்சிடென்ட் தான் இருக்கும், சும்மா சாதாரண இன்சிடென்ட் தான், ஒருத்தர் 2 பேர் பேசிக்கிற மாதிரி இன்சிடென்ட் இருக்கும். ஆனால் அந்த இன்சிடென்ட்டை ஒரு 2 வாரத்துக்கு போட்டுவாங்க. இங்கேருந்து அவர் பார்ப்பாரு, அவர் முறைப்பாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக காட்டுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் அண்ணாத்த படம் சார். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். கதைங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் இட் இஸ் ரியலி டேக்கிங் பேக். ஓகே, ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து கதைகள் சொல்லும் பொழுது யூ ஹேவ் டு ஃபாலோ தி ஸ்டோரி ஆர்க். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு எப்போதும் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கணும். ஸோ கதையில் ஒரு விறுவிறுப்பை காட்டணும். ஸோ எப்போதும் அவங்களுக்கு ஒரு அந்த என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு கிளைமேக்ஸ் கொடுத்து அதில் என்ன சொல்யூஷன், அந்த அவங்களுக்கான அந்த ஒரு மனசுக்குள்ளார ஓகே இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தான் சொல்யூஷன் இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஃபீலை கொண்டு வரணும். Okay, that is the greatness of their storytelling. So finally you have to come with the solution. So it should follow this arc. That's the meaning of it. அதே மாதிரி அந்த கதைகள் சொல்லும் பொழுது உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து it should shine through it. It should be you. நீங்க அப்படின்றத வந்து வெளிப்படுத்தணும். Okay, that is what allow your personality to shine through. In short, it should be you. That is the meaning. Okay. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் you can be creative. யூ கேன் பி கிரியேட்டிவ். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் சொல்லலாம், நியூ திங்ஸாக இருக்கலாம், மற்றவங்ககிட்ட இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கதைகளில் வந்து சேர்த்துக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கதைகள் உருவாக்குறதுக்கான டிப்ஸ். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி கிரியேஷனுக்கான டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ் மூலமாக நம்ம ஸ்டோரியை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட காலையில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ ஹவ் ஷேர்ட் திஸ் ஸ்டோரி வித் ஆல் ஆஃப் யூ டுடே மார்னிங். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஸ்டோரிபோர்ட். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து ஸ்டோரிபோர்ட்.
ஓகே, இது ஆக்சுவலாக பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன்லையும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி போர்டில் எப்படி ஸ்டோரி செய்கிறதுனா இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இன்ஃபேக்ட் திஸ் இஸ் யோர் லேப் எக்ஸசைஸ் ஆல்சோ. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் பவர் பாயிண்ட்லையும் பண்ணலாம். இப்போ நான் கிரியேட் பண்ணுற அதே ஸ்டோரிஸை வந்து பவர் பாயிண்ட்லையும் பண்ண முடியும். பவர் பாயிண்ட்ல கொஞ்சம் டைரக்டாக இருக்காது. யூ நீட் டு லுக் இன் லாட் ஆஃப் அதர் வேஸ். ஐ ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஹவு டு யூஸ் இட் இன் பவர் பாயிண்ட். பட் ஸ்டோரி தட் போர்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட கேன்வாலையும் பண்ணலாம். கேன்வாலையும் இன்னொரு டூல் அது, அதுலேயும் ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோரி தட் போர்ட் அந்த பர்டிகுலர் வெப்சைட்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ஸ்டோரி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, so for that I'm going to take you to the website. My story, this is the website. I'm just sharing the website now. Okay, this is the website, storyboardthat.com. storyboardthat.com. இதான் அந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் லாக் அவுட் அண்ட் ஷோ யூ. யூ கேன் யூஸ் யுவர் கூகுள் டு லாகின். ஆக்சுவலி இந்த வெப்சைட் வந்து storyboardthat.com. இதான் உங்களுடைய உள்ள போகிறது. இட்ஸ் அ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் டூல். இட்ஸ் அ டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் டூல் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலாக இட் இஸ் ப்ரைஸ்ட். இட் இஸ் ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ இன் டு லாகின். ஸோ லாகின்குள்ளே போகிறோம். அகெயின் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாகின் ஓவர் இயர். கூகுள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் யூசிங் கூகுள் லாகின். ஸோ ஐ எம் கோயிங் வயா மை கூகுள் லாகின். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் லாகின் பண்ணோன்னே உள்ளே வரக்கூடிய பேஜ், storyboardthat.com. இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிங்க. Make a note of this website. Maybe I'll just share this link in the chat window. If you are on laptop, you can also parallelly open it. Anyone is there in laptop? யாராவது லேப்டாப்ல இருக்கீங்களா? Those people can open it parallelly. Okay, or just observe, அதுக்கப்புறம் கூட நீங்க பண்ணீங்க. ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஸ்டோரி போர்டோடைய லாகின் பேஜுக்குள்ள வந்துட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன். இது ஃப்ரீ வெர்ஷனில் நம்மளால மேக்ஸிமம் 2 ஸ்டோரி போர்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் கிரியேட் ஒன்லி மேக்ஸிமம் 2 ஸ்டோரி போர்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆல்சோ. பட் உள்ள என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மேலே போயிட்டு கிரியேட் எ ஸ்டோரி போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ யூ ஹேவ் டு கிளிக் ஆன் தட். Once you click on create a storyboard, you'll be getting into this particular page. Okay, hope everyone is seeing what I'm seeing. Okay, so first thing, unga story kana or title kudukanum. You need to give a title for your story. Maybe I can just give new business something. I just give a name, new business அப்படினு கொடுத்திருக்கேன். Okay, so இந்த இதுல வந்து எத்தனை see this is how I'm getting. Okay, இதில் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 செல். இந்த ஒரு அந்த கதையில் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று காமிச்சேன் இல்லையா? ஐ ஷோட் எ ஃபோட்டோ வித் 3 டிஸ்டிங்க்ட் திங்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு செல் அப்படின்னு சொல்லப்படுது. 3 செல் இருக்குது அதில். ஓகே, ஸோ எத்தனை செல் வேணும் அப்படின்றத பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு லே அவுட்னு இருக்கு பாருங்க ரைட் சைடில். ஸோ இஃப் ஐ கிளிக் ஆன் லே அவுட், இட் இஸ் ஷோயிங் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் தட் ஆர் அவைலபிள். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா லே அவுட் ஆப்ஷனும் கிடையாது. திஸ் ஆர் ஆல் நாட் அலோட் ஃபார் யூ. இந்த சென்ஸ் இட் இஸ் ப்ரைஸ்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷனில் வெறும் இந்த ட்ரெடிஷ்னல் லே அவுட் மட்டும்தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் லே அவுட் மட்டும்தான் ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள். ஸோ 3 செல் வைக்கலாம் அல்லது 6 செல் வைக்கலாம். யூ கேன் கெட் 3 செல்ஸ் அல்லது 6 செல்ஸ். ஓகே, டு ஸ்டார்ட் வித் வில் ஜஸ்ட் புட் 3 செல்ஸ் இட் செல்ஃப். 3 செல்ஸ் மட்டும் வச்சுப்போம். ஓகே, வெதர் யூ வாண்ட் திஸ் செல் அலோன், இது கூட வந்து டைட்டில் வச்சுக்கலாம். அந்த செல்லுக்கான டைட்டில் மேலே வைக்கலாம் அல்லது அந்த செல்லுக்கான டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ வச்சுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் வச்சிருந்தேன். ஒரு இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் போடலாம். கதைங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அப் டு யூ டு கீப் அ டிஸ்கிரிப்ஷன் ஆர் நாட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மெயின் திங் இஸ் தட் 3 செல்ஸ். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங். இது வரைக்கும் புரிஞ்சிச்சாப்பா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்றது புரிஞ்சிருக்கா?
இந்த ஆப்குள்ளார நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் உள்ளன்றது புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சு சார். புரியுது. ஓகே ஓகே. நம்ம இப்போ என்னென்ன இதுக்கு நீங்க பண்ண போறீங்க நீங்க எல்லாருமே, அதனால தான் சொல்றேன். ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 3 செல் இருக்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எல்லாத்துலயும் என்னென்ன போடலான்றத சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல சீன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது பேக்ரவுண்ட்ல என்ன சீன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட கதை பிஸ்னஸ் ஓரியன்ட்னு சொல்றேன் இல்லையா? ஸோ மேபி ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு அப்படின்னு காட்டலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான சினாரியோ தேவையோ இங்க இருக்கு. இது வந்து டவுனுக்கானது, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடானது. ஓகே, அதுக்கான பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. ஓம் இன்டோர், வீடு சம்பந்தம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஓம் அவுட்டோர், ஸ்கூலு, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு, அத்லெட்டிக்ஸு, இல்லை உங்கள் கதையே சொல்லுவோமே, காலேஜ்னு எடுத்துப்போம். இதான் நம்ம காலேஜ்னு வச்சுப்போம். ஸோ இந்த இதை அப்படியே பிக்கப் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா, ஸோ இட் வில் கெட் டு திஸ் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ காலேஜ் நீங்கள் வந்து எம்பிஏ முடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ மேபி ஐ ஜஸ்ட் ட்ராப் இட் ஓவர் ஹியர். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய just a minute. I just delete it. I'll just drop it back here. ஓகே, இது வந்து காலேஜ் முடிக்கிறது. இது மேபி இது கிளாஸ்ல நடக்கிற ஒரு டிஸ்கஷன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? ஓகே, வாட் ஹேப்பன்ட் இன் த கிளாஸ்? ஓகே, ஸோ இது டிஃப்ரெண்ட் சினாரியோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆயிடுறீங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் டேக் டவுன், நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுறீங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் புட் சம்திங் ஃப்ரம் இயர். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் மேன் இது. ஓகே, மேபி திஸ் இஸ் நாட், ஐல் டேக் திஸ் ஒன். ஓகே, சம்திங் உங்களுடைய சிஓ ஆஃபீஸ்லேருந்து வெளியில் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓகே, ஸோ ஹவ் யூ ஆர் க்ரோயிங், அது மாதிரி நான் மூணு டிஃப்ரெண்ட் சினாரியோ காட்டியிருக்கேங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பேக்ரவுண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சீன்ஸ்ன்னு போடுறது எல்லாம் பேக்ரவுண்ட்ஸ். இவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. யூ கேன் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். யூ கேன் ஆல்சோ சர்ச் ஃபார் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். சர்ச்சும் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது கேரக்டர்ஸ். யூ ஹாவ் டு பிக் அவுட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ we have டீன் மித்தாலஜிலாம் போனீங்கன்னா ஈவன் இந்து காட்ஸ் கூட இருக்கு. ஓகே, மான்ஸ்டர்ஸ், மித்ஸ். ஓகே, ஸோ மான்ஸ்டர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். சும்மா மான்ஸ்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஹாரி பாட்டர்லாம் இருக்காங்க இதில் தான். ஓகே, ஸோ நிஞ்சாஸ்லாம் இருக்காங்க. ஓகே, இஃப் யூ கோ இன் டு 1600s to 1800s, ஸோ அந்த ராஜா காலத்து உடைகள்லாம் இருக்குது இதில். ஓகே, ஸோ வீல் கோ இன் டு அடல்ட்ஸ். நார்மல் அடல்ட்ஸ் போவோம். ஸோ அடல்ட்ஸில் வந்து மேபி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வில் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ் பாய். ஓகே, ஐம் கோயிங் டு டெல் த ஸ்டோரி ஆஃப் திஸ் பாய். ஸோ இவரை பற்றின கதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இவர் வந்து எம்பிஏ படிக்கிறாரு, நம்மளுடைய கிளாஸில் படிக்கிறாரு. இவர் என்ன ஆனாரு அப்படின்றது தான். இப்போது இந்த ஒரு பையனை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, இவருக்கு என்ன பண்ணலான்றத பாருங்க. எடிட் போஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எடிட் போஸில் போயிட்டீங்கன்னா லிட்ரலி யூ கேன் டூ அ வெரைட்டி ஆஃப் திங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலை எந்த ஆங்கிளில் திரும்பி இருக்கு அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி லைட்டாக திரும்பி இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. ஓகே, அப்புறம் வந்து அவர் லெஃப்ட் பக்கம் திரும்பி நிற்கிறாரா, ரைட் பக்கம் திரும்பி நிற்கிறாரா. யூ கேன் மாடிஃபை எவ்ரி திங். ஓகே, ஸோ அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சம்திங் லைக் இஸ் எக்ஸைட்டட், அழுகுறாரு. இப்போ வந்து சந்தோஷமா சிரிக்கிறாரு. இயர் ஆல்சோ யூ கேன் சூஸ் த எமோஷன், வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன். இல்லை அவர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு, கிளாஸ்ல ஏதோ ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ கை வந்து இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ யூ கேன் டூ த அதர் வே. ரைட் ஆர்ம் வந்து தூக்கி இருக்க மாதிரி, லெஃப்ட் ஆர்ம் கீழே இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரோடைய கலர், வாட் இஸ் த ஏர் கலர் யூ வாண்ட். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் சேஞ்ச். Okay, you can make your story characters as you wish. Dress ode color, shirt ode color, pants ode color, shoe ode color, everything you can modify. Kai ode movement, for example, you want to show him with a beard or something. Okay, so a person with a beard, அந்த மாதிரி கால் எப்படி இருக்கு, நார்மலா நிக்கிறாங்களா, இல்ல சேர்ல உட்காந்துருக்காங்களா.
Okay, what kind of movements you want. So இதெல்லாம் போட்டு you can just update the pose. So now we have our character here. Okay, so நம்ம character இங்க வந்துட்டாரு. இப்போ இவர் பேசுறது சொல்லணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் characters. So you will have animals எல்லாமே இருக்கு. Textables அப்படின்னு இருக்கு பாருங்க. You can just go into this textables. இங்க பாத்தீங்கன்னா all these boxes will come. அவர் ஏதோ யோசிக்கிறாரு. Okay, I'll just take this one. Okay, I'll just drop it by here. So he's thinking that how to start a company. I'm inside the college. I want to start a company. Okay, அவர் யோசிக்கிறாரு. So how can I start my own company? So இந்த மாதிரி அவர் ஒரு யோசனையில இருக்காரு. Okay, I'll just move it here. How can I start my own company அப்படின்னு யோசிக்கிறாரு. ஃபைன். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கான ஃபாண்ட் சைஸு அதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் இன்க்ரீஸ் யோர் ஃபாண்ட் சைஸ், கேரக்டர்ஸு, ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் I'll just do one thing. I'll just click on him. I'll make a copy of him. I'll just take it outside. Okay, I'll just take it outside to the next thing. Now I'll just edit his pose and say that he is very determined. He's very determined. I'll just move him to right side. Pathirkaru. Okay, so okay, so what else we can do? Fine. So all these things I'll just change the dress color maybe. So வேற சினாரியோல இருக்கிற மாதிரி சொல்லலாம். Maybe I'll just give a dress change. Okay, கை வந்து left arm is here, right? Okay, I'll just keep it down, my left arm. Right arm I'll just say, yeah, or is saying that I have just completed my MBA. Okay, so I'll just update the post. So here we have our friend. So I'll just choose this particular thing. Okay, it's saying like hip hip hooray, I have completed my MBA. Okay, so yes, completed. I'm just increasing the font size. Okay, so here you can see that I am the CEO of this company, something like now I see the world அந்த மாதிரி. Okay, now this is how you create your storyboards. Okay, so இதுல வந்து நிறைய shapes use பண்றதுனா you have different shapes that you can use. Okay, so numbers, ants, arrows, okay, whatever you want, நிறைய objects use பண்ணலாம் உங்களுடைய ஸ்டோரிஸ்ல, whatever thing you want. There are some infographics also. You can use kind of infographics or industry or different scenarios காட்டுறதுக்கு. Not necessarily it has to be person. ஒரு science research பண்றாங்க, ஒரு something you have variety of things to show. Okay, all these are available. Okay, so see web frames, science related worksheets இந்த மாதிரி நிறைய இருக்கு. Okay, so இது வேணா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், we'll just make a copy of them. So I'll have him here after many years later. So I'll just go back to the characters. Maybe I'll choose a person with a coat. He's a CEO right now. I'll just choose this person. Okay, this one. Now he is transformed into this person. He's a CEO now. So I'll just edit this pose. I'll take, I need a black hair for him. I need, so he's having the original beard, right?
So we'll have the beard, which was hearing. Okay, beard doesn't look good. Maybe we'll have this one. Okay, fine. So I'll just lift his left arm. Left arm is like this, fine. Left arm, I'll just keep it down itself. Maybe right arm, we'll keep it like this. Okay, he's standing to the right side. Or நம்ம தலைவா மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். அப்படி பேக்கில் நின்று அப்படி பண்ணலாமா? ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் லுக் இன் டு தீஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ he just looks into the window or somewhere. Today I am the CEO of this company, something like that. Okay, so like this you can create your storyboard. This is called as a storyboard. முடிச்ச பிறகு நீங்க ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா you save it. Okay, now your storyboard is created. Maximum ஒரு 2 storyboard தான் create பண்ண முடியும் ஃப்ரீ வெர்ஷன்ல. புது storyboard create பண்ணா பழசு delete பண்ணிட்டு பண்ணிக்கலாம். Okay, you can download it. Okay, you have the option to download. Okay, so you can download as any kind of thing. Image இருக்கு, high resolution file இருக்கு, PDF இருக்கு. பட் எல்லாத்துலயுமே வந்து என்ன வரும்னா அவங்களுடைய வாட்டர் மார்க் ஒன்று வரும். அவங்களுடைய வாட்டர் மார்க் வந்து storyboard.com அப்படின்ற வாட்டர் மார்க் வரும். Okay, that is the only thing. You can create your exciting storyboard. Okay, you can just slideshow. Okay, so what is happening? So இதை வந்து நம்ம ஒரு கதை மாதிரி ஷேர் பண்ணலாம். Okay, so this is how you create your I'll just close the slideshow. Okay, so this is how you create your storyboard. So ஒரு கதையை வந்து இந்த மாதிரி create பண்ண முடியும். You can create it using storyboard. Fine. So what we have seen in today's class is what is the importance of storytelling. So storytellingன்றது வந்து எல்லா அதாவது இது வந்து டிசைன் திங்கிங்கோட ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் மட்டும் யூஸ் ஆகும்னு கிடையாது. த்ரூ அவுட் டிசைன் திங்கிங் யூ கேன் யூஸ் அட் ஈச் ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இல்லை கஸ்டமரை எம்பத்தைஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த கஸ்டமர் எம்பத்திக்கு யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரி. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்டோரியை இங்கே வந்து யூஆர் கிரியேட்டிங் வித் ஹெல்ப் ஆஃப் த கேரக்டர்ஸ். இங்கே ஓகே. ஸோ யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரி போர்ட் ஃபார் எனி திங். Okay, literally for any scenario you can create a storyboard, whether it is in the ideation stage or emphasis stage, or is in the prototype stage, it is in the testing stage. That is, you are trying to create how will be the user experience. And the user experience தான் வந்து நாம வந்து ஸ்டோரியா எட்டுன்னு வரும். ஸோ ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது அவர் எப்படி ஃபீல் பண்றாரு, யூ கேன் கான்சென்ட்ரேட். ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் போய் அவர் ஃபேஸ் மட்டும் காட்டலாம் பெருசா, அவரோட ஃபேஸில் இருக்க எமோஷன்ஸை மட்டும் காட்டலாம். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோன்னே வாவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த ப்ராடக்ட், அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அவர் ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணிட்டு அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் எக்ஸைட்டடாக காட்டலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதில். ஓகே, ஸோ யூ கேன் கிரியேட் ஸ்டோரி போர்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் டிசைன் திங்கிங். பட் இட் இஸ் காமன். விஷுவலைசேஷன் எப்படி வந்து இட்ஸ் அ காமன் டூல் ஃபார் ஆல் த ஃபேஸஸோ, ஸ்டோரி டெல்லிங்கும் இட் இஸ் அ காமன் ஃபார் ஆல் த ஃபேஸஸ். ஓகே.